वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीन्यस्तपारम् तत्सम्प्राप्तागमान्तहृदयमनुगणम् शिष्टतापूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तम् सत्त्वस्थं श्रीवराघं यदिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुघभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्ग लक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्कितकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गारुकराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्ति सरस्वतीं संसितकामधेनुं त्वत्तेजश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोपदे त्वमेव जननि त्वदभिष्टभागां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् नीलातुङ्गस्तनगिरितटीसुप्तमुद्बोध्य कृष्णं पादात्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्याभयन्ती सोच्छिष्टायां सृजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितुमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாளுடைய சங்க தமிழ் மாலைன்னு சொல்லக்கூடிய திருப்பாவையில நமக்கு இன்றைய தினம் 6வது பாசுரத்தினுடைய அனுபவம் நமக்கெல்லாம் பிராப்தமாகுது. முதல் 5 பாசுரங்கள்ல முன்னுரைன்னு சொல்ற மாதிரி ஒரு கட்டுரை எழுதுறதுன்னா முன்னுரைன்னு ஒன்று எழுதுறோம், அப்புறம் பொருளுரையெல்லாம் எழுதுறோமே. அதே மாதிரி இந்த கிரந்தம் திருப்பாவைங்கிறதான கிரந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முன்னுரை மாதிரி முதல் 5 பாசுரங்கள். அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்துல உபோத்காதம்னு சொல்றது. அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஆண்டாள் நமக்கு இதுல என்ன சொல்ல போறோம்ங்கிறத சுருக்கமா சொல்றா. பரம் யாரு, விபவம் யாரு, வியூகம் யாரு, அந்தர்யாமி யாரு, அர்ச்சை யாரு, அவளை எப்படி வழிபடணும், இதை செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இது தன்னுடைய உயர்வுக்காக பண்ணல. ஆண்டாள்
தான் தான் பண்ணக்கூடிய நோன்புனால நாட்டாருக்கெல்லாம் இன்பம் ஏற்படும்படியா பண்றா அப்படிங்கறதெல்லாம் காண்பிச்சா முதல்ல 5 பாசுரங்கள்ல. இந்த 6வது பாசுரத்திலிருந்து ஆரம்பிச்சு 15வது பாசுரம் பரியந்தம் உள்ளதான 10 பாசுரங்கள் 10 தோழிகளை எழுப்புவதாக பாசுர அனுபவம், வியாக்கியாதாக்கள் அனுபவம். இந்த பாசுரத்துல இன்றைய தினம் பாசுரத்துல பிள்ளாய், இதுலேருந்து 10 பாசுரம் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு மாதிரி எழுப்புறா. உள்ள உறங்கி இருக்கக்கூடியவள தோழிய, வெளியில் இருக்கக்கூடிய ஆண்டாள் குருவினர்கள், உள்ள இருக்கக்கூடியவளை வெளியிலேருந்து எழுப்புறா. பிள்ளாயின்னு எழுப்புறா, பேய் பெண்ணேன்னு எழுப்புறா, நாயக பெண் பிள்ளாயின்னு எழுப்புறா, கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு கூப்பிட்டு ஒவ்வொரு திருநாமத்தை கூப்பிட்டு உள்ள இருக்கக்கூடியவளை எழுப்புறா. எல்லாருமே பாகவதா இல்லையா, பாகவதிகளை எழுப்புறா. இப்படி எழுப்புறாளே, எல்லாரும் நோன்புக்கு போகணும் வாங்கோன்னு கூப்பிடுறாளே. ஏன் அப்படி கூப்பிடணும், எதுக்கு எழுப்பணும்? ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் வந்தா போதுமே, அவரவர்களுக்கு ஆர்வம் இருந்து பக்தி இருந்தா வரட்டுமே அப்படின்னு ஆண்டாள் பெயர்க்கலாமே அப்படின்னா எல்லாருமே பக்தி உடையவர்கள் தான், எல்லாருமே பக்தி உடையவர்கள் தான். ஆனா கிருஷ்ணானுபவத்துல திளைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், கிருஷ்ணானுபவத்தை மனசுனால நினைச்சுட்டு கிருஷ்ணனை அனுபவிக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கிருஷ்ணனை அனுபவிக்கிறார். அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவாளை தட்டி எழுப்புறா. கிருஷ்ணனை நம்ம நேரம் பார்க்க போறோம், கிருஷ்ணனோட நேர சம்ஸ்லேஷம், அவனோட சேர போறோம், அவனோட விளையாட போறோம், அவனுடைய கருணா கடாட்சத்தை அனுகிரகத்தை பெற போறோம். அப்படி இருக்கச்சே நீங்க தனியா போய் மனசுல ஒருத்தர் நினைச்சிட்டு கிருஷ்ணன் நினைச்சுட்டு இருப்பானே, எல்லாரும் என் கூட வாங்கோ அப்படின்னு எழுப்புறா. அப்ப அவெல்லாம் எப்படி இருக்கா? அவெல்லாம் உறங்கிட்டு இருக்கக்கூடியவெல்லாம் உறங்கிட்டு இல்ல, பகவத் அனுபவத்தில் இருக்கான்னு வியாக்கியானத்துல எழுதுறா. ஏன்னா வியாக்கியானத்தை சொல்லும் பொழுது பகவத் அனுபவம் சிலரை உறங்க பண்ணும், பகவத் அனுபவம் சிலரை மயங்க பண்ணும், பகவத் அனுபவம் சிலரை ஆட பண்ணும், பகவத் அனுபவம் சிலரை பித்து பிடித்தால் போல் செய்யும் அப்படின்னு வியாக்கியானத்தில் எழுதி வைக்கிறார். பகவத் அனுபவம்னா பெருமாள் அனுபவிக்கிறது, கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்கிறது. அது ஒவ்வொருத்தருடைய பக்திக்கு தகுந்த மாதிரி மாறுறது. எப்படி மாறுறதுன்னா, கிருஷ்ணனை நினைச்சிட்டு இருக்கக்கூடியவ, கிருஷ்ணன் ரொம்ப பக்தி இருக்கிறவா பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. அதனால பேய் பெண்ணேன்னா பேய்னா அந்த அர்த்தம் இல்லை. ஆழ்வார் சொன்னார், பேயரே எனக்கு, குலசேகர ஆழ்வார் சொல்லும் பொழுது பேயரே எனக்கு யாவதும் பேயரே யானுமோர் பேயரே. நீங்கெல்லாம் நீங்கெல்லாம் என்ன பெயருங்கிற பெருமாள்கிட்ட பக்தி இருக்கிறதுனால, ஆனா எனக்கு உங்களை பார்த்தா சம்சார பேய்கள் மாதிரி தெரியறது. பெயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே. நான் யாரிடத்துல பேயா இருக்கேன்னா பெருமாளிடத்துல பக்தி பண்ணக்கூடிய ஒரு பேயா இருக்கேன், பெருமாளிடத்துல பக்தி பண்ணக்கூடியவனா இருக்கேன் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். அது மாதிரி பகவத் அனுபவம் சிலரை பித்து பிடிச்சு ஆடும்படியா பண்ணும், சில பேரை மயங்கும்படியா பண்ணும், சில பேர் உறங்கும்படியா பண்ணும். அதனால உபன்யாசத்துல யாராவது தூங்கினா தூங்குறான்னு பக்கத்துல இருக்கிறவாளோ இருக்கிறவாளோ சொல்லக்கூடாது. பகவத் அனுபவத்துல இருக்கா, கண்ணு முடிச்சுட்டு இருக்கச்சே நேர பாக்குறா, நேர பார்த்து கதையை கேட்கிறா. இவர் சொல்றாரே கிருஷ்ணன் அனுபவிக்கணும்னு சொல்றாருன்னு கேட்டுட்டே இருக்கச்சே அப்படியே கண்ணை கொஞ்சம் அசர்றா. பகவத் அனுபவத்துல உள்ள மனசுல அனுபவிச்சுட்டு இருக்கா. அதனால பகவத் அனுபவம் சிலரை உறங்க பண்ணும் அப்படின்னு இதை வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறார். அப்படி இருக்கிற தோழிகள்லாம் எழுப்பிண்டே வரா. இத்தனை நாள் கோபபக்தர்கள் எந்த கிருஷ்ணனை பார்க்க கூடாது அப்படின்னு நிலவரையில அடைச்சு வச்சாலோ, இப்ப நோன்பு நோக்கணும் எல்லாரையும் அழைச்சிட்டு போக கிருஷ்ணனை துணைக்கு கூட்டுன்னு போங்கன்னு அவளே கோபபக்தர்களே பர்மிஷன் கொடுத்துட்டா, அனுமதி கொடுத்துட்டா. அதனால இனிமே நம்ம தாமதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஆண்டாள் அத்தனை பேரையும் அழைச்சிட்டு புறப்படுறாளாம். புறப்படும் பொழுதையே தனித்தனியா போய் ஒவ்வொருத்தரும் பகவத பெருமாளை அனுபவிக்க வேண்டியதான கிருஷ்ணனை தனித்தனியா போய் அனுபவிக்கலாமே அப்படின்னா பகவத் அனுபவத்தை தனியா அனுபவிக்க கூடாதான். ஏன்னா பகவத் அனுபவம் என்பது பள்ளமடை போலே அப்படின்னு வியாக்கியானத்துல எழுதலாம். பள்ளமடைன்னா ஒரு இப்ப கொள்ளிடத்துல நம்ம கொள்ளிடம் காவேரி இருக்கு, அதுல சில இடத்துல சுழல் இருக்குங்கிறா, சில இடத்துல பொதி மணல் இருக்கு, அந்த மணல் உள்ளே இழுத்துடுறதுங்கிறா. அப்ப புதுசா வெளியூர்ல இருந்து வந்தவா என்ன பண்ணணும், உள்ளூர்ல இருக்கிறவா யாராவது துணை கொண்டு அந்த கொள்ளிடத்துக்கு போய் எப்படி ஸ்நானம் பண்ணிட்டு ஜாக்கிரதையா ஆத்துக்கு வந்துடுவாளோ, அந்த மாதிரி ஏற்கனவே பகவத் அனுபவத்தில் யார் தெளிச்சிருக்காளோ அவளோடு போகும் பொழுது நாமும் ஜாக்கிரதையா பெருமாளை அனுபவிச்சுட்டு திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல
பகவத் அனுபவம் பள்ளமடை ஆயிற்றே, பள்ளமடை போலே அப்படின்னு எழுதினான். பெருக்காட்டில் இறங்குபவனுக்கு துணை தேட்டமும். ஒரு வெள்ளம் வந்துடுத்து, அந்த பெருக்காறு ஆறு பெருகி ஓடி வருது, அடிச்சுன்னு ஓடி வருது. அதுக்கப்புறம் அந்த ஆறுகிட்ட கரையோரம் இருக்கிறவாள் அடிச்சுட்டு போயிடுறது. ஆனா அதுக்கு அவளுக்கு யாராவது பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு மரம் இருந்தா தேவையில்லையே, யாராவது தெரிஞ்சவா இருந்தா தேவையில்லையே அப்படின்னு நமக்கு பிடிச்சி கை தூக்கி விடுவாருண்டோன்னு எப்படி பரிதவிக்கிறாளோ அந்த மாதிரி ஒரு துணை தேட்டம் வேணும் பகவத் அனுபவத்துக்கு அப்படின்னு எடுக்கிறார் பூர்வாச்சாரியா. அது மட்டும் இல்லாம பகவத் அனுபவத்துக்கு துணை தேட்டமும் க்ஷுத்ர விஷயங்களுக்கு ஏகாந்தமும் தேவை அப்படின்னு விஷயத்தை சொல்றார். க்ஷுத்ர விஷயம்னா வேற ஒருத்தருக்கு கெடுதல் தெரிவிக்கிறதுக்கு ஏகாந்தம் தானா, தனியா பண்ணணுமா, இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது, அதனால தனியா போய் பண்ணணும். ஆனா பகவத் அனுபவத்துக்கு இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு சகசரநாமம், இப்ப திருநாம சங்கீர்த்தனம், அப்ப என்னன்னா ஆண்டாலே கூடியிருந்து குடியிருந்ததுன்னு சொல்றா. கூட்டு பிரார்த்தனை என்னைக்குமே நமக்கு பலிக்கும், கை கொடுக்கும். இது கூட கூட்டு பிரார்த்தனை தான். பகவத் அனுபவத்தை அடியன் சொல்லக்கூடிய ஒரு பிராப்தம், உங்களுக்கு எல்லாம் சிரவணம் பண்ணக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு பிராப்தம். அப்ப நாம எல்லாம் கூடி இருக்கோம், பகவத் அனுபவத்தை தெளிச்சிருக்கோம். ஒரு மணி நேரம்னா அடியன் நான் எங்க இருக்கேன், என்ன ஸ்திதியில இருக்கேங்கிற மறந்துட்டு பகவத் அனுபவத்திலேயே சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரு மணி நேரம் நீங்களும் என்னோட சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கேன். முடிஞ்ச உடனே முடிஞ்சுட்டா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு. அப்ப என்னன்னா இதுவே ஒரு கூட்டு பிரார்த்தனை, பெருமாள் இடத்துல சேர்ந்து கூடி இருந்து பஜனை எப்படி பண்றோமோ அந்த மாதிரி திருநாம சங்கீர்த்தனம் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப க்ஷுத்ர விஷயங்களுக்கு ஏகாந்தமும் அப்படின்னு. ஏன்னா யுத்தத்துல ராமனுடையதான கடைசி யுத்தத்துல திடீர்னு இளைய பெருமாள் லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் சண்டை வந்தது. இந்திரஜித்து நடுவுல காணல. அப்புறம் தான் விபீஷணன் சொல்ற இளைய பெருமாள்கிட்ட, அவன் மேகநாதன் பேரு, மேகத்துக்குள்ள மறைஞ்சு போயிடுவான். இப்ப எங்க மறைஞ்சு ரொம்ப நாளியா வரலன்னா அவன் எங்கேயோ நிகும்பளைன்னு ஒரு இடம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு யுத்த காலத்துல தான் வேற ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணி, இதர தேவதையை உபாசனை பண்ணி சக்தியை எடுத்துட்டு இங்க வருவான். அந்த பண்ணக்கூடிய அந்த யாகம் நிறைவேறிடுத்துன்னா நாம ஜெயிக்க முடியாது. அதனால நீங்க ராமன் இடத்துல சொல்றாரு விபீஷணன், இளைய பெருமாளை என்னோட அனுப்புங்கோ, அதை பண்ணக்கூடாதபடிக்கு அங்கேயே நம்ம யுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போறான் விபீஷணன் ஆழ்வார். அப்போ க்ஷுத்ர விஷயங்களுக்கு க்ஷுத்ரமா ஒரு காரியம் பண்றதுக்கு ஏகாந்தம் வேறே, அதுக்கு ஏகாந்தம். தபஸ் பண்ணாலும் ஏகாந்தம் தான் வேணும், ஏகாந்தமா தான் தியானம் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் ஏகாந்தம் வேணும். இந்த க்ஷுத்ர விஷயங்களுக்கு ஏகாந்தம் தாங்கிறது. அப்புறம் புருஷகார அபேட்சையாலும் அப்படின்னு ஒரு பதம் போடுறான். புருஷகாரம்னு சிபாரிசுன்னு அர்த்தம், தமிழ்ல சிபாரிசு. பெருமானத்துல போறோம்னாக்க பெருமானத்துல நேரம் போயிடக்கூடாது. அதனாலதான் வியாக்கியானத்துல முதலிகளை முன்னிட்டுன்னு எழுதுறார். முதலிகள்னா ஆச்சாரியால முன்னிட்டு பெருமாள்கிட்ட போனோம்னா இவரோட வந்திருக்கானோ நம்ம சேர்ந்த பெருமாள் நம்மளை ஏத்துப்பாரு. அதனாலதான் ஆச்சாரியன்கிட்ட போய் ஆச்சாரியன் மூலமா நம்ம சரணாகதி பண்றது, ஆச்சாரியன் மூலமா சமாசயனம் பண்ணிக்கிறது. காரணம் என்னன்னா பெருமாளுடைய சின்னங்களை பொறிச்சுக்கணும்னா ஆச்சாரியால் மத்தியத்துல இருக்கார். நமக்கு நம்முடையதான சம்சாரத்தில் இருக்கக்கூடிய துக்கம் தெரிஞ்சு பெருமாளுடைய கல்யாண குணமும் தெரிஞ்சு ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாலம் போல, சேது பாலம் போல ஆச்சாரியார். அதனாலதான் புருஷகார அபேட்சையாலும் அப்படிங்கிறார். சரி, புருஷகார அபேட்சைன்னா இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லும் போது ராமாயணத்திலிருந்து எடுக்கிறார். ராமாயணத்துல சக்கரவர்த்தி திருமகனுக்கு முடிசூட்டணும்னு நிச்சயம் பண்ணிட்டா, மறுநாள் பொழுது விடிஞ்சா சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரானுக்கு முடிசூட்டுறது. ஆனா அன்று இரவு அந்த விஷயத்தை நல்ல விஷயமா சொல்றதுக்காக வந்த தசரதன் கைகேயின் இடத்துல வந்தான். கைகையுடைய அந்தபுரத்துக்கு வந்தா, அந்தபுரத்துல இல்லைன்னு விட்டான். அங்க இருக்கிற செடிமார்கள் எங்க இருக்கா கைகேயின்னா தனியா ஒரு அரண்மனை, அதுக்குன்னு ஒரு துக்கமான விஷயத்த கோபமா இருந்தா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் இருப்பாலும் அந்த இடத்துல லைட்டு வெளிச்சம் கிடையாது, தலைவலி கோலமா கிடக்கா, எங்க படுத்துட்டு கூட தெரியல. தசரதன் தடுமாறி அந்த உள்ள போறா. கோபமா இருக்கக்கூடிய கைகேயின் இடத்துல காலில் ஏதோ தட்டுப்படுறது. பார்த்தா யாருன்னு பார்த்தா கைகேயின்னு புலம்பனா, வாயை திறந்து பதில் சொல்லல. ரொம்ப நாளை கேட்டு பாக்குறான் தசரதன், என்ன கோபம் என்னன்னு சொல்லு, இப்படி இங்க படுத்துட்டு இருக்கியே,
பொழுது விடிஞ்சா நம்முடைய குழந்தை ராமபிரானுக்கு பட்டாபிஷேகமாச்சேன்னா எதுக்கும் வாயை திறக்கவே இல்லை. அப்புறம் கடைசியில ஒரு அஸ்திரம் தசரதன் சொன்னா, நீ எது கேட்டாலும் நான் நிறைவேற்றுறேன், இது ராமன் மேல உறுதியா சொல்றேன்னா. அப்பதான் சரி ராமன் மேலன்னு சொல்லிட்டார், இவருமே மறுக்க மாட்டார்னா. உடனே கைகேயி சொன்னா, நடந்த விஷயம் என்னங்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், ஏன்னா கூனி மாத்தி விட்டுட்டு போயிட்டா, மந்திரை இவ புத்தியை மாத்தி விட்டுட்டு போயிட்டா கைகேய. அதனால அவ தசரதத்துல கேட்டா, சம்பராசுர யுத்தம் நடந்தது, உங்களுக்கு நான் உபகாரம் பண்ணேனே, அப்ப நீங்க எனக்கு 2 வரம் தரேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த 2 வரத்தை எனக்கு இப்ப கொடுங்க, இந்த க்ஷணம் கொடுங்க. நீ இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், நாளைக்கு முடிச்சூட்ட போடுறது நம்ம குழந்தைக்கு, நீ எது கேட்டாலும் தருவ, 2 வரம் தானே, எத்தனை வரம் வேணா கேளுங்கிற தசரதன் சொல்றான். என்ன கேட்க போறான்னு தெரியாது, என்ன கோபம் உனக்கு, இல்ல எனக்கு 2 வரம் தான் வேணும்னா. சரி சொல்லுன்னா. உடனே அப்ப கைகேயி சொல்றா, நம்ம வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி அனுபவிக்கிறது, நவ பஞ்ச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதகா, நவ பஞ்ச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதா, சீராஜின ஜடாதாரி ராமோ பவது தாபசா. நவ பஞ்ச வருஷாணி, 14 வருடம் ராமபிரான் காட்டுக்கு போகணுமா. எப்படி போனோம்னா, ஜடாபாரம் தரிச்சுட்டு போனோம், கிருஷ்ணாஜினம் மான் தோல் தரிச்சுட்டு போகணும், விரதமா அனுஷ்டிக்கணும், அப்படி போகணும்னா. கம்பன் அனுபவிச்சார், ஏயவரங்கள் 2 ஒன்றினால் என் செய் உலகாழ்வது, ஏயவரங்கள் 2 ஒன்றினால் என் செய் உலகாழ்வது, சீதை கேள்வன் ஒன்றால் போய் மனமாழ்வது என புகன்று நின்றாள், தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள், தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள், ஏயவரங்கள் 2 ஒன்றினால். தசரதனை பார்த்து கேட்கிறா, அது பாருங்கண்ணா, 2 வரம் கேட்டேனே உங்களிடத்துல, எனக்கு 2 வரத்துல முதல் வரம் எது தெரியுமா, 2 ஒன்றால் என் சேய் உலகாழ்வது அப்படின்னாராம். அது வரைக்கும் அம்மட்டிலும் ராமனை தன் குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்த கைகேயி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவ கல்மிஷ சித்தத்தோட சொன்னா, என்னுடைய குழந்தை பரதன் ராஜ்யம் ஆளணும், என் சேய் உலகாழ்வது. சரி, அப்ப ராமனுக்கு நாளைக்கு முடிசூட்டணும்னு முடிவு பண்ணிருக்கே அப்படின்னா நான் தசரதன், சீதை கேள்வன் ஒன்றாள் போய் வனமாழ்வது என புகன்று நின்றாள். சீதை கேள்வன் தானே, ராமன் தானே, ராமன் போய் வனத்தை ஆளட்டும், இவன் ராஜ்யத்தை ஆளட்டும், அவன் வனத்தை ஆளட்டும். தசரதன் கீழே விழுந்து அழகான், கதறான், ராமனை சொல்லாத, ராமனை அனுப்பி வைக்காத, ராமனை காட்டுக்கு போக சொல்லாத, என்னுடைய உயிர் என்னுடையதானே, உனக்கு என்னம விரோதம் பண்ணா, நீ எதை கேட்டாலும் தர, உன்னுடைய குமாரனுக்கு நாட்டையே கேட்டாலும் எழுதி வைக்கிற, எது கேட்டாலும் தர, ஆனா அவனை மட்டும் நீ காட்டுக்கு போக சொல்லிடாத, வேண்டாம் வேண்டாம்னு கதறான் தசரதன். ராத்திரி பூர்த்தியா கதறான், மனசு இறங்கல, அப்படியேதான் இருக்கான். உடனே அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி தெரியுமா போகணுங்கிறத மேற்கொண்டு சொல்றாளாம். ஆழி சூடு உலகமெல்லாம் பரதனேயாட, தாடினும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு, ஆழி சூழ் உலகமெல்லாம், இந்த ஆழி சூழுகின்ற கடல் சூழ்ந்ததான இந்த மண்ணுலகல்ல, மண்ணுலக பூர்த்தியா என்னுடைய குமாரன் பரதன் ஆளட்டும், என்னுடைய சேய் ஆளட்டும், ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனேயாட. ராமன் எப்படி தெரியுமா போனோம், தாழினும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு, ஜடாபாரம் தரிசிண்டு, ஆலம்பாலனால ஜடாபாரம் தரிசிண்டு, கிருஷ்ணாஜனம் எப்படி ரிஷி குமாரர்கள்லாம் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி ஒரு மிருகத்தோட இங்க இருந்து நம்ம காட்டுக்கு போகணும்.
போய் ஒரே காட்டுல போய் இங்க இருந்து காட்டுக்கு போற பக்கத்து காட்டுல போய் இருந்துட்டா வரவாழலாம். சக்கரவர்த்தி ராமன் எங்க இருந்து கட்டுன்னு அங்க போயிடுவாளாம். பரதனுக்கு யாரும் வரமாட்டாளாம். அதனால அவன் என்ன ஐடியா பண்ணி கேட்கிறா கைகேயின்னா, பூடி வெங்கானம் நன்னி புண்ணிய புனல்களாடி 7 வா என்று இறைஞ்சினன் அரசன் என்றார். ராமனிடத்துல சொல்றச்சே ராமனை கூட்டுண்டு வான்னு சொல்றாளாம். ராமனை கூட்டுண்டு வான்னு அவ சொல்றா. சுமந்திரர் வந்து கேட்கிறார், என்ன ஆச்சு? தசரதன் நேற்றுக்கு ராத்திரி இங்க வந்தாரே மகாராஜா, அவர் திரும்பி வரலையேன்னு. இல்ல இல்ல, அவர் ராமனுடையதான பட்டாபிஷேகத்தை பத்தி பேசிட்டு இருந்தார், அதனால அப்படி இருக்கிறார். நீர் உடனே போய் ராமனை கூட்டுண்டு வாரும். ராமன் வந்து கல்யாண திருக்கோலத்துல நமக்கு இன்னும் கொஞ்ச நாளையில பட்டாபிஷேகம் ஆக போறதுன்னு சித்தமா இருக்கான். ராமன் கிளம்பி வரா, சீதை கூட கிளம்புறா. சீதை நீ இது ராமனை வர சொன்னால்தான் சொல்லியிருக்காங்க, நான் மட்டும் போய் என்னன்னு விசாரிச்சுன்னு வர கேட்டுட்டு வரேன்னு ராமன் வர. ராமன் வந்து அப்பாவை பார்க்கும் பொழுது அப்பாவுடைய சூழ்நிலை தெரியறது. என்ன இப்படி கண் கலங்கி இருக்காரே, ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம இருக்கிறாரே, இப்படி ரெடியாகலையே, என்ன காரணம், என்னமா நடந்தது, சொல்லுங்கோ சொல்லுங்கோன்னு கதறான். அப்பாவின் இடத்துல கேட்கிறான். தசரதன் வாயே திறக்கல. உடனே அம்மாட்ட கேட்கிறான், நீங்களாவது சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு தெரியும், நீங்களாவது என்னன்னு சொல்லுங்க, அப்பா திருவுள்ளத்துல என்ன இருக்குன்னு சொல்லுங்க, நான் நிறைவேற்றணும்னு கேட்கிறான். அப்ப இந்த கம்பன் இந்த பாசுரத்தை அந்த இடத்துல சொல்ற, ஏய வரங்கள் இந்த மாதிரி உங்க அப்பா எம்பினர் அரசன் என்றான்னு முடிக்கிறார். பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய புனல்களாடி 7 வா என்று இயம்பினன் அரசன் என்றான். 7 16 வருஷத்துல திருப்பி வரணும். பூனி வெங்கானம் நன்னி கல்லு முள்ளுமா இருக்கிற இடத்துல அந்த இந்த காட்டுல தாண்டி தாண்டி போகணுமா. புண்ணிய நதி தீர்த்த ஒருத்தனா ஸ்நானம் பண்ணணுமா. புண்ணிய புனல்களாடி விரதம் எப்படி அனுஷ்டிப்பானோ அந்த மாதிரி அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும். ரொம்ப நாள் நான் சொல்லல, 7 ஆண்டில் 16 வருஷம்னா பெருசா இருக்குமா, 7 சொன்னா கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்குமா. 7 ஆண்டில் அப்படிங்கிற வால்மீகி நவபஞ்ச வருஷாடி அப்படிங்கிற 9 அதனால இப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால இந்த இது கேட்ட உடனே வாக்கு கொடுத்தாச்சு. சக்கரவர்த்தி திருமகன் மனத்துக்கு போயாச்சு. பரதாழ்வானுக்கு வசிஷ்டர் சொல்லி அனுப்புறார். அவனுடைய மாதாமகனுடைய மாமாவனுடைய கிரகத்துல இருக்க யுதாஜிதின்னு பேரு, அவரிடத்துல இருக்காருன்னு அவர் அங்கேருந்து கேக்கைய நாட்டிலேருந்து அழைச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சுடுறார். பரதன் வரான். வரும்பொழுது பார்த்தா கொடி எல்லாம் அரைக்கம்பத்துல பழக்க விட்டுருக்கு. அயோத்தி எப்படி விழாக்கோலம் பூண்டு இருக்கணுமோ விழாக்கோலம் பூண்டு இல்ல, என்னமோ மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியலையே. ஜனங்கள்லாம் பரதனை பார்த்துட்டு வாசல்ல வந்து நின்று யாரு ஏதோ வண்டி ஓசை கேட்கறதுன்னு வாசல்ல வந்து அந்த சாரட்டை பார்த்துட்டு கதவை சாத்திட்டு போறாளா எல்லாரும். அதனால வருத்தத்தை அடைஞ்ச பரதன் என்ன ஆச்சுன்னு கதறான். விஷயத்தை பின்னாடி தெரிஞ்சுக்கிறான். கைகேயின் இடத்துல கேட்கிறான். கைகேயிட்ட வெய்கிறான். அம்மாவா இருந்தா கூட சொல்றான், இந்த மாதிரி தர்மத்துக்கு மீறி ஒரு காரியம் பண்றீங்க, நம்முடைய குலாச்சாரத்துல அப்படி கிடையாது, மூத்த மகனுக்கு தானே முடிச்சு விட்டுறதுன்னு வழக்கம். நான் உன்னிடத்துல ராஜ்யம் கேட்டேனா, எனக்கு இப்படி ஒரு இடுக்கு பண்ணி கொடுத்துட்டியே, இடுக்கு பண்ணி வச்சுட்டியேன்னு கதறான் பரதாழ்வான். அப்ப உடனே முடிவு பண்ண பிறகு என்ன, அப்பாவுடைய இதான தசரதன் இந்த துக்கத்தினால தசரதன் மரணம் அடைஞ்சிட்ட எண்ணெய் கொப்பரையில வச்சிருக்கான் காரியம் பண்றதுக்காக. இவன் பரதாழ்வான் வந்து பரதன் சத்ருகுணன் 2 பேரும் வந்துடுறா. வந்த பிறகு பரதனை கொண்டு கிரியைகள்லாம் பண்றா. பண்ணின பிறகு என்ன ஆச்சுன்னா, அங்கேருந்து அப்ப அந்த காரியங்கள் சுபஸ்வீகாரம் வரைக்கும் ஆன உடனே பரதாழ்வான் சொல்றார் வசிஷ்டரை கூட்டு, நான் இப்ப உடனே நான் ராமனை பார்க்கணும், எந்த அண்ணாவை நான் வந்து பார்க்காம நான் வந்து இந்த ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன். எப்ப அப்பா இது மாதிரி பெருமாள் திருவடி சேர்த்து விட்டாரோ, பிராணவியூகம் ஆயிடுத்தோ, இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா, நான் போய் சொல்லணும். அது மட்டும் இல்லாத நான் அவரை திருவடியில விழுந்தாவது நான் இங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு நான் கூட்டுட்டு வரப்போறேன், என்னோட யார் வரையிலோ வாங்குவோ அப்படின்னாரு. உடனே எல்லாரும் கிளம்பிட்டா. அங்கேருந்து ராமனை பாக்குறதுக்குன்னா எல்லாருக்கும் கரும்பு சாப்பிடறதுக்கு கூலி வேணுமா, எல்லாரும் கிளம்பிட்டாலும் நான் வரேன். அந்த மாதிரி அடிச்சுட்டு போனதுக்கு காரணம் என்னன்னு வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறா. ராமன் வருவாரோ வரமாட்டாரோன்னு சந்தேகமா பரதாழ்வானுக்கு. அப்ப ராமன் இடத்துல போய்
தூரக்கேந்து ராமனிடத்துல நம்ம ஒண்டி சத்ருகுணனோட போனோம்னா இப்படி அஞ்சலி பண்ணிட்டு ராமான்னு போனோம்னா இந்த அஞ்சலிக்கு அவன் வந்துடுவாரான்னு தெரியாது. அதனால எல்லாரும் வர பட்சத்துல அழைச்சிட்டு போய் எல்லாருடைய அஞ்சலியும் சேர்ந்து கொடுத்தோம்னா அவன் மனசு இறங்கி கண்டிப்பாக வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு ஆசையம் அவனுக்கு. அதனால ஓர் அஞ்சலி கண்டால் சர்வத்தையும் கொடுக்கும் சர்வேஸ்வரன் இத்தனை பேருடைய அஞ்சலி கண்டால் இறங்குவானோ என்கின்ற ஆசையாலே அப்படின்னு எழுதினான். ஓர் அஞ்சலி கண்டால் அஞ்சலியும் பரமமுத்ரா பெருமாள் இடத்துல அஞ்சலியும் பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினின்னு வாக்கியம். அஞ்சலி பெருமாள் இடத்துல அஞ்சலி பண்ணா எது கேட்டாலும் கொடுத்துருவானா. சாட்டாம சேவிக்கணும் கொடுக்கல, அஞ்சலி பண்ணிட்டா போருமா பெருமாள் உருகிடுவானா. நீர்பண்டம் போல அஞ்சலைதி இது அஞ்சலிகின்னு வாக்கியம். அதனால ஜலப்பண்டம் போல உருகிடுவானா பெருமாள். ஓரஞ்சலி கண்டால் நம்ம வருவானோ ராமன் வருவானோ வரமாட்டானோங்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் வரும் பொழுது இத்தனை பேருடைய அஞ்சலி கண்டால் இறங்கி அவன் வந்துட மாட்டானோ அயோத்திக்கு எழுந்துள்ள மாட்டானோங்கிறதான ஆசையாலேன்னு எழுதினான். இப்ப இத்தனை பேர் அழைச்சிட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா புருஷகார அபேட்சையாலும். புருஷகாரம்னா சிவாஜி, அபேட்சையாலும் அந்த மாதிரி இந்த பாசுரத்துல புருஷகார அபேட்சையாலும் அப்படின்னு இந்த 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் உள்ள 10 பாசுரங்கள் வரைக்கும் ஒவ்வொரு தோழிகளாக எழுப்புறதாக ஐதீகம். எழுப்புறதா சொல்லியிருக்கா. ஆயிரப்பாடியில 5 லட்சம் குடியாச்சே, இவா 10 பேர் தானே எழுப்புற அப்படி எழுப்புறா அப்படின்னு சொன்னா இந்த 10 பேருக்கு 5 லட்சம் பேருக்கு உபலட்சணைன்னு எழுதிட்டா. அத்தனை பேரையும் எழுப்புறவா. சரி, உட்கருத்து என்னன்னா எல்லாத்துக்கும் சுவாபதேசம் ஒண்ணு உண்டு. உட்கருத்து என்னன்னா நம்முடைய சரீரத்துல தூக்கி கிடக்கக்கூடிய 10 இந்திரியங்களை தட்டி எழுப்புற மாதிரி இருந்தா. அதனால பெருமாளை எப்படி வழிபடணுங்கிறத தூங்கி இருக்கக்கூடிய இந்திரியங்களை தட்டி எழுப்பி பெருமாளை பாரு திசை திருப்பி நம்மளை பெருமாள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியான பாசுரங்கள் அற்புதமான பாசுரங்கள். இதுல இந்த பாசுரத்துல புள்ளும் சிலம்பேனகான் புள்ளரையல் கோயில் புள்ளும் சிலம்பேனகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளி சங்கில் பேரரவம் கேட்டிலையோ புள்ளும் சிலம்பினகான். புல்லுன்னா என்னன்னா பட்சிகள். உள்ள ஒரு முதல் தோழி ஒட்டி தூங்கிட்டு இருக்கா. ஆண்டாள் புறப்பட்டுட்டா. தன்னுடைய கோஷ்டியோட வாசலுக்கு வரா. வாசலுக்கு வந்து அந்த தோழியை எழுப்புறா. எழுப்பும் பொழுது, அம்மா நீ எழுந்து வரியா, நாங்க எல்லாம் நோன்பு நோக்கிறதுக்காக புறப்பட்டுட்டோம், பகவத் அனுபவம் பண்றதுக்கு வரியான்னு ஆண்டாள் கேட்கிறா. வியாக்கியாதங்கள் அனுபவிக்கிறா. உடனே உள்ள இருக்கிற தோழி சொல்றாளாம், அதுக்குள்ள பொழுது முடிஞ்சுட்டா, மார்கழி மாசம் வேற, இது சீக்கிரம் வேற எழுந்துக்க சொல்றியே, அதுக்குள்ள பொழுது முடிஞ்சுட்டா, அதுக்கு ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லு அப்படின்னு அங்கேருந்து உள்ளே இருந்து கேட்கிறாளாம். அதுக்கு ஆண்டாள் அடையாளம் சொல்ற மாதிரி இந்த பாசுரம் ஆரம்பிக்கிறது. புல்லும் சிலம்பினகான். புல்லும் சிலம்பினகான். புல்லுனா பக்ஷின்னு அர்த்தம். அந்த பக்ஷிகள்லாம் இங்கே ஜாலம் இடுறதே. பொழுது பிடிச்சுட்டுனா கிழிச்சு கிழிச்சு கிழிச்சுன்னு கத்துறது இல்லையா. சில கிராமங்களுக்கு எல்லாம் போயிட்டோம்னா நமக்கு அலாரம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சுத்தி வர தோட்டம் இருக்கிறதுனால பக்ஷிகளுடைய ஜாலமே நம்மளை எழுப்பி விடணும். அது மாதிரி புல்லும் சிலம்பினகான், இந்த பட்சிகள் கத்துறதே இந்த சத்தம் உனக்கு காதல வெள்ளையாமா, பொழுது பிடிச்சு விட்டான்னு கேட்டு படுத்துட்டு இருக்கியே, எழுந்து வா அப்படின்னு சொல்றான். உடனே இந்த பாத்திரத்தில் இப்படி சொல்றாரு, என்ன பட்சி அந்த மாதிரி கத்தி எல்லாரையும் எழுப்போம் அப்படிங்கறதெல்லாம் ஆண்டாள் அனுபவிக்கிறார் நாச்சியார் திருமொழியில. நாச்சியார் திருமொழியில சொல்றச்சே, காதை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள், காதை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மானில் வருவி சொல்லி மருள் பாடுதல் மொய்மைகளோ. ஓது வெளியச்சே விமான பட்சிகள்லாம் எழுந்துடுறதுதான். கரிய குருவி கணங்கள் மானில் வரவு சொல்லி
மாலில் வரவு சொல்லி மருள் பாடுதல் மொய்மைகளோ சோலை மலை பெருமான் சோலை மலை பெருமான் துபராபதி எம்பெருமான் ஆதிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே அவன் வார்த்தை உரைக்கின்றதே. காலை எழுந்து குருவிகள்லாம் சத்திக்கிறதே ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் பேரும் தாள்களுமே பிதற்ற கற்புவானிடறிங்கிறார் சுவாமி நம்மாழ்வார். பொழுது முடியறதுக்கு முன்னாடி கிரீச்சி கிரீச்சின்னு எல்லாம் பட்சிகள் எல்லாம் ஜாலம் பண்றதேம்மா, இவ்வளவு ஜாலம் பண்றதே உனக்கு தெரியாதா, நீ எழுந்துக்க கூடாதான்னு கேட்கிறான். அதனாலதான் பிள்ளாயின்னு கூப்பிடுறா. பிள்ளாயின்னு முதல் பாசுரத்துல, அதாவது இந்த 10 பாசுரத்துக்கு முதல் பாசுரம் அது. பிள்ளாயின்னு கூப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா பகவத் அனுபவத்திற்கு புதியவளான ஒருவளை எழுப்புவதுன்னு வியாக்கியானம். பகவத் அனுபவத்துக்கு புதியவள். பகவத் அனுபவங்கிறது எது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது, பெருமாள் மட்டுமான பாகவதாளோட பரியந்தம் பகவத் அனுபவங்கிறது உண்டு அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல விளக்குறான். அதனால இந்த சத்தம் கேட்கலையா அப்படின்னு உடனே உள்ள இருக்கிறவங்க சொல்றாளாம், உங்க பட்சிகள்லாம் உங்க ஊர்ல இருக்கிற பட்சிகள்லாம் அகோராத்திரம் எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டேதான் இருக்கும், அது பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளம் ஆகாதுன்றாலும். வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்கிறாள். உடனே ஆண்டாள் மறுபடியும் சிலம்பேன புள்ளரையன் கோயில், புல் அரையன் கோயில். புல்லுன்னா பக்ஷின்னு சொல்லிட்டேன், அரையன்னா ராஜான்னு அர்த்தம், பக்ஷி ராஜா அப்படின்னா கருடன் அர்த்தம். புல்லறையன் கோயில், கோ அப்படின்னா செல்வம்னு அர்த்தம், இல்லுன்னா அந்த செல்வம், சில்லுன்னா அந்த செல்வமான அந்த வஸ்து இருக்கிற இடம். கருடனுக்கு செல்வம் எது? ஸ்ரீமன் நாராயணன், அவனே தானே சுமக்கிறது. வேதாத்மான்னு சொல்றோமே, எந்த வேத பிரதிபாத்திய தேவதையோ அது தோல்ல சுமக்கிறது. நம்ம ஆஞ்சநேயர் சுமக்கிறார் இல்லையா, கருட வாகனம் சேவிக்கிறோமே. ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல எப்ப முதல்ல சக்கரவர்த்தி திருமகனை இளைய பெருமாளையும் ராமன் சேவிச்சுடுறாரோ அதுக்கு மரியந்தான் அவர் 2 பேரும் நடக்க விடுறதே இல்லை. இந்த தோல்ல ராமனையும் மற்றொரு தோல்ல இளைய பெருமாளையும் சுமந்துட்டுதான் போறார், எல்லா இடத்துக்கும் சஞ்சாரம் ஆஞ்சநேயர். அதே மாதிரி இங்க கருடனுக்கு வைனதேயன்னு திருநாமம். வேதாத்மான்னு சொல்றது, அந்த வேதாத்மாவான அவன், அந்த வேதாத்மா அவனுடைய செல்வம் எது? பெருமாள் தான். அவன் இருக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிறதுனால புள்ளரையன் கோயில் அப்படின்னு அர்த்தம் பண்றான். வியாக்கியாதாக்கள்லாம் அனுபவிக்கிறான். மற்றொரு அர்த்தம் என்னன்னா, கருடனை வாகனமாக கொண்டதான எம்பெருமான் நாராயணன், அவனுடைய ஒரு கோயில் அங்க இருக்கான். பழைய கோயிலாம், புராதனமான கோயிலாம். அந்த கோயில் இருக்கான். அந்த கோயில் இருக்கே, அந்த கோயில் ஸ்ரீமன் நாராயணனுடையதான கோயில். அந்த கோயில்ல கைங்கரிய பறவைகளை கூப்பிடுறதுக்காக ஒரு சங்கு வச்சிருக்காளாம். அந்த சங்க துவனி பண்ணினா அந்த சங்கனுடைய சத்தம் சுத்தி வர எல்லா இடத்துக்கும் கேட்குமா, அதிரும்படியா கேட்குமா. கைங்கரிய பறவைலாம் காலமே எழுந்து பெருமாளுக்கு கைங்கரியத்துக்கு நம்மளை கூப்பிடுறான்னு எல்லாரும் ஓடி வந்துருவாளாம். கைங்கரியத்துக்கு பெருமாள் திருப்பதி நிகழ்ச்சி ஆயிடுச்சுன்னா சங்க துவனி பண்ணுவாளாம். அதனால அந்த சங்கு விழிச்சங்குங்கிறா. விழிச்சங்குன்னா கூப்பிடக்கூடியது, விழித்தன்னா கூப்பிடுறது. அந்த விழிச்சங்கு, அந்த சங்கனுடைய சத்தம் உனக்கு கேட்கலையா? வெள்ளை வெள்ளி சங்கே பேரரவும் கேட்டிலையோ, வெள்ளை வெள்ளி சங்கே பேரரவும் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்தீராய். வெள்ளை விழிச்சங்கு, விழிச்சன்னா கூப்பிட சங்குன்னு சொல்லிட்டேன். அந்த சங்குடைய அதுல 2 விஷயம் இருக்கும். அந்த சங்கு அப்படியே பிரகாசிக்குமா. அந்த பிரகாசமே உனக்கு கண்ணை கூசுமே, தூங்கிட்டு இருக்கிற உனக்கு கண்ணை கூசுமே. அந்த பிரகாசம் உன்னை எழுப்பலையா? அப்படியே இல்லைன்னாலும் பரவாயில்ல, அந்த சங்க துவனி பண்ணினாலே, அந்த சங்க துவனி, அந்த சப்தம் உன்னை எழுப்பலையா? பொழுது முடிஞ்சது தெரியலையா உனக்குன்னு கேட்கிறா. அதுல ஒலி ஒளின்னு சொல்லலாம். ஒளின்னா வெளிச்சம்னு அர்த்தம், ஒளின்னா சப்தம்னு அர்த்தம். இதுல 2ம் இருக்கு. சங்கரிடத்திலேருந்து வரக்கூடியது வெளிச்சம், அந்த பிரகாசம் ஒளி.
சங்க துவனி பண்றச்சே அந்த நாதம் அந்த காது வெள்ளையான்னு கேட்கறதே ஒலி. அதனால இந்த ரெண்டுத்தையும் சொல்றாங்க. அதனால இதை வச்சாவது உனக்கு பொழுது முடிஞ்சுன்னு தெரியலையா, நீ எழுந்து வரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாள். உடனே உள்ள இருக்கிறவ சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மா, நீ சும்மா சொல்ற, இது சாமச்சங்கு அப்படிங்கிற. ராத்திரியில இரவுல வரக்கூடிய சங்கம், இரவுல துவனி பண்ணக்கூடிய சங்கு இது. அதனால பொழுது பிடிச்சதுக்கு இது அறிகுறி இல்ல, வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லு அப்படின்னு மறுபடியும் கேட்கிறான். உடனே உள்ள இருக்க வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாள் சொல்றா, ஏமா சாமச்சங்குக்கும் இந்த வெளிச்சங்குக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா? இந்த சங்கின்னா அந்த சங்கி எப்படி இருக்கணும், உனக்கு துவனி எப்படி இருக்கணும் உனக்கு தெரியாதா? இது தெரியாதவளே அப்படிங்கிறா. தெரியாம இருக்கியே. அது மட்டும் இல்லாம ஆண்டாள் சொல்றா, வெளியில எத்தனை பேர் பாகவதாள் வந்திருக்காளே, நாங்க எல்லாரும் அவ எல்லாரும் பாகவதாள். பாகவதாள நம்ம வெளியில இருக்கச்சே நீ உள்ள உறங்கிட்டு இருக்கியே, அவளை காக்க வைக்கலாமா? அவளுக்கு இது உபச்சாரம் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்றா. ஏன்னா பகவத அனுபவம்ங்கிறது பாகவத அனுபவம் வரைக்கும், பாகவத சேஷத்துவம் வரைக்கும் பண்ணணும்னு சாஸ்திரம். அதனால சேஷத்துவம் அப்படின்னா, சேஷன் அப்படின்னா யாரு, சேஷின்னா யாரு? சேஷின்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சேஷி, சேஷன்னா நாமன். அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள். நம்மாழ்வார் சொல்றாரு, அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களேன். அடியார் அடியார் அடியார்னு போய் 8வது அடியார நான் இருக்கேன். அதனால அந்த பெருமாளுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த சேஷத்துவம் அப்படின்னு சொல்றது தன்மைன்னு அர்த்தம். அந்த தன்மை அது எது வரைக்கும்னா பகவத் சேஷத்துவம் பாகவத சேஷத்துவம் வரைக்கும் இருக்கணும்னா, பாகவதால் பரியந்தம் அதே பக்தியோட இருக்கணும். இன்னும் சொல்ல போனா பகவானை விட மேலாக பாகவதால் நினைக்கணும் அப்படிங்கிற பரியந்தம்னு நமக்கு இங்க பூர்வாச்சாரியாலாம் சொல்லி கொடுக்குறார். அப்ப அப்படி இருக்கக்கூடிய உனக்கு இது தெரியாம நீ ஒருங்கின்னு இருக்கியே பிள்ளாய், பகவத அனுபவத்திற்கு புதியவளே, அதனால பிள்ளாய்னு எழுப்புறாள். பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு. பாகவதால எப்படி ஆராதிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோஹோ ஆராதனம் பரமோ தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீயாராதனம் பரம். ஆராதனானாம் சர்வேஷாம், ஆராதனத்திலே எது உயர்ந்தது? பூஜைகள்ல எந்த பூஜை உயர்ந்தது? சர்வேஷாம், எல்லா ஆராதனத்தையும் விட உயர்ந்தது விஷ்ணு பூஜைன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதையும் விட ஒரு ஆராதனை உசந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அடியார்கள், விஷ்ணு பக்தர்கள், அவளை பூஜிக்கிறது விசேஷம். ததீயர்கள்னா அடியார்கள்னு அர்த்தம். தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீயாராதனம் பதம். அதனால அந்த அடியார்களை பாகவதால் வரைக்கும் நாம பூஜிக்கணுமா அப்படிங்கிறத ஆண்டாள் நமக்கு சொல்றாலும், சொல்லி கொடுக்குறாலும். அது மட்டும் இல்லாம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, தெய்வாதீனந்து ஜகத் சர்வம் மந்த்ராதீனந்து தெய்வதம். தெய்வாதீனந்து ஜகத் சர்வம் மந்த்ராதீனந்து தெய்வதம். தன்மந்திரம் பிராமணாதீனா பிராமணாகம தேவதா. தெய்வாதீனம் து ஜகத் சர்வம். இந்த ஜகத் இருக்கே, இந்த உலகம் யாருக்கு அடிமைனா, இந்த உலகம் யாருக்கு அடிமையா இருக்கு? சிருஷ்டி பண்ணவனுக்கு அடிமையா இருக்கு. யார் சிருஷ்டி பண்ணா? பிரம்மா. பிரம்மா யாருடைய குழந்தை? பெருமாளுடைய குழந்தை. எந்த பெருமாள்? அனந்த பத்மநாபன். அன்னைக்கு அனுபவிச்சோம் இல்லையா? அனந்த பத்மநாபனுடைய நாபி கமலத்திலேருந்து வந்தவன் சதுர்முக பிரம்மா அப்படின்னு. அவனுடைய குழந்தை தானே. நாராயணன் படைத்தான் நான் முகனை, நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான். யான் முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் நாள் பொருளை, சிந்தாமல் பொன்னி நீர் தேர்ந்து. நாராயணன் படைத்தான் நான் முகனை. நான் முகனான சதுர்முக பிரம்மாவை யார் படைச்சான்னா நாராயணன். அதனால அப்பா யாருன்னா நாராயணன் தான் அப்பா. நாராயணன் படைத்தான் நான் முகனை.
அப்புறம் நான் நான்முகனும் தான்முகமாய் அந்த நான்முகன் சிட்டியான பிறகு சங்கரனை படைக்கிறான். பிரம்மா தான் எல்லாரையும் சங்கரனை படைக்கிறது. மற்ற ஜீவகோடிகள் ஊர்வன பரப்பரை எல்லாத்தையும் சிட்டி பண்றதெல்லாம் பிரம்மதேவன் தான். அதனால இங்க சொல்றா, அப்ப எல்லாம் இந்த உலகம் யாருக்கு அதீனமா இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது, தெய்வாதீனம் து ஜெகத் சர்வம். இந்த ஜெகத் சர்வமும் பெருமாளுக்கு தெய்வத்துக்கு அதீனமாக இருக்கு. மந்திராதீனம் து தெய்வதமோ. சரி, அந்த தெய்வம் யாருக்கு அதீனமா இருக்கு, யாருக்கு கீழ்பட்டு இருக்குன்னா மந்திரத்துக்கு. தெய்வம் யாருக்கு கட்டுப்படும்னா, யார் மந்திரம் சொல்றாளோ, அனுஷ்டானம் யார் பண்றாளோ, சந்தியாவந்தனம் திருக்காலம் விடாம யார் பண்றாளோ, ஜபம் யார் பண்றாளோ, விடாம இருக்கிறவாளுக்கு அவ அத்தியனம் வேதாத்தியனம் பண்ணவா ஒரு கும்பத்தை பார்த்து வருணன் ஆவாகையாமி அஸ்மின் கும்பே வருணம் தியாயாமி வருணம் ஆவாகையாமி. நம்ம என்ன சொல்றோமோ விஜயவல்லி சமேத மகா சுதர்சனம் தியாயாமி ஆவாகையாமி அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அவ சொல்லி ஒரு அக்ஷதை அந்த கும்பத்துல சேர்த்துட்டான்னா அந்த தெய்வம் அங்க வந்துடுறது. அப்படிதான் நம்ம நம்புறோம். அப்ப என்னன்னா, அந்த தெய்வம் யாருக்கு அதீனமா இருக்கு, யார் ஒருத்தர் அத்தியனம் பண்ணிருக்காளோ, யார் ஒருத்தர் வேதியனோ, அந்த வேதம் அத்தியனம் பண்ண பிராமணோத்தவருக்கு அதீனமாக இருக்கிறார் பெருமாள் அப்படின்னா. அதனால்தான் நம்முடைய ஆச்சாரியால் தான் அந்த பெருமாளை நமக்கு கொடுக்கிறார், நமக்கு காமிக்கிறார். ஏன்னா அவளால அந்த அனுஷ்டானத்துல இருக்க முடியாது. வேதங்கள்லாம் கற்று சாஸ்திரங்கள்லாம் கற்று, அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, 14 சாஸ்திரங்கள் 14 விஷயங்களை தெரிஞ்சின்றவாதான் ஆச்சாரிய பீடத்தை அலங்கரிக்க முடியும் இல்லையா. அவ நமக்கு பகவானை காண்பிக்கிறார், இன்னும் இவர் தான் பகவான். அப்போ அந்த பகவான் சொல்றா, இவர் நம்ம சேர்ந்தவன் சொல்றா, பெருமாள் உடனே கிருப பண்றார். ஆச்சாரியன் சொல்லிட்டா ரெண்டாவது வார்த்தை கிடையாது, உடனே கிருப பண்ணுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல ஆச்சாரியன் வசத்தியா நினைக்கிறார் இல்லையா. அதான் அந்த பெருமாள் எல்லாம் மந்திராதீனம் து தெய்வதம். சரி, மந்திரத்துக்கு அதீனமா அந்த தெய்வம் இருக்கு. அந்த மந்திரம் யாருக்கு அதீனம், தன் மந்திரம் பிராமணாதீனா. கிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஸ்லோகம் அது. தன் மந்திரம் பிராமணாதீனா. அந்த மந்திரம் யாருக்கு அடிமைப்பட்டு இருக்குன்னா பிராமணோத்தமாட்ட இருக்கு. எல்லாரும் கத்துக்க முடியாது, பிராமணோத்தமால் தான் வேதாத்தியனம் பண்ண முடியும். அதனால தன்மந்திரம் பிராமணாதீனாம். கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், அந்த பிராமணோத்தமர் எனக்கு தெய்வம் போலங்கிற. தன்மந்திரம் பிராமணாதீனாம் பிராமணாக மம தேவதா. பிராமணாக மம தேவதா பிராமணாக மம தேவதா. அந்த பிராமணன் தான் என்னுடைய தெய்வம் சொல்றாரு இல்லையா. அப்ப என்னென்ன அர்த்தம்னா, பகவத் சம்பந்தமான பகவத் சேஷத்துவம் சொல்றது பாகவத சேஷத்துவம் பரியந்தம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அதை நமக்கு புரிய வைக்கிறார். உடனே உள்ள இருக்கிறவ சொல்றா, சரி சரிம்மா நீ இவ்வளவு தூரம் சொல்ற, நான் எழுந்து செய்ய வேண்டியது என்ன, நான் எழுதுகிறேன், நான் எழுந்து என்ன செய்யணும்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்கிறான். வெள்ளை விழி சங்கின் பேரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழில்திராய் பேய்முலை நஞ்சுண்டு. பிள்ளாய் எழில்திராய் பேய்முலை நஞ்சுண்டு. கள்ளச்சகடம் கலகடிய காலோச்சி. பிள்ளாய் எழுந்திராய், நீ என்ன பண்ணணும்னு கேட்கறியே, பேய்முலை நஞ்சுண்டு. ஏன்னா நம்ம கிருஷ்ணன் இருக்கானே குழந்தை கண்ணன், அவன் 3 மாச குழந்தையா இருக்கச்சே ஒருத்தரை பூதனைன்னு ஒருத்திய வதம் பண்ணான். கம்சன் என்ன பண்ணினா, தனக்கு எதிரி யாரு எங்க அவதரிச்சிருக்கான்னு தெரிஞ்சு விட்டான். முதல்ல அனுப்புறான், பூதனையை அனுப்புறான் கம்சன், நீ போய் அந்த குழந்தைய வதம் பண்ணிட்டு வான்னு. குழந்தைய சுத்தி எப்ப பார்த்தாலும் மனுஷா இருந்துட்டே இருக்கா. பூதனை போறா. பூதனை போகும்போது எல்லா இடத்துலயும் மனுஷா இருக்கா. எப்படிடா அந்த கிருஷ்ணன் தனியா போய் பார்க்கணுமே இந்த குழந்தைய அப்படின்னு விட்டு பாக்குறா. ஒரு சூழ்ச்சி பண்றா. சரி, அவ அம்மா வேஷத்துல போயிடுவோம், யசோத அம்மா வேஷத்துல போயிடுவோம். போயிட்டா அந்த முளைப்பால விஷத்தை தடவின்றுவோம்.
அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற மாதிரி பால் கொடுத்து அவனை கண்ணனை வதம் பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணினால் பெருமாட்ட நடக்குமா கண்ணன்ட்ட? அதனால யாரும் தெரியாத போது போனாலும் திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். யாயும் பிறரும் யாயும் பிறரும் யாயும் பிறரும் அறியாத யாமத்து மாயவலவை பெண் வந்து முளை தர பேய் என்று அவளை பிடித்து உயிரை உண்ட பேய் என்று அவளை பிடித்து உயிரை உண்ட வாழவனே கொட்டாய் சப்பானி மால்வண்ணனே கொட்டாய் சப்பானி யாயும் பிறரும் யாரும் அறியாத, யாயும்னா தாய் கூட, யசோதம்மா கூட அறியாத, யாரும் அறியாத இருக்கக்கூடிய யாமத்துல ராத்திரி நேரத்துல அறியாத யாமத்து அந்த சமயத்துல மாய வலவை பெண் வந்து முறை தர கண்ணா பசிக்கிறதாடா குழந்தை, இங்க ஓடிவா உனக்கு பால் கொடுக்குறேன்னு அந்த குழந்தைய அப்படி தூக்கி மடியில வச்சுக்கிறாளாம். பெண் வந்து முறை தர கண்ணனுக்கா தெரியாது. பேய் என்று அவளை பேய் என்று அவளை பிடித்து உயிரை உண்ட உயிரையுண்ட வாயவனே கொட்டாய் சப்பானி பேய்னு நினைச்சுட்டான், தெரிஞ்சு போயிடுத்து. பால் சாப்பிடுற வியாஜத்துல அவளுடைய பூதனியுடைய தன உயிரையும் சேர்த்து குடிச்சுட்டாலும், பூதனியுடைய உயிரையும் சேர்த்து சாப்பிட்டாலும். அப்ப என்னாச்சுன்னா அவ அப்படியே கதறி 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 அப்படியே விழுந்தா பழைய சொரூபம் வந்துடுத்து. யசோதாம்மா சொரூபத்துல வேஷம் போட்டு இருந்தவ அப்படியே அலக்கிய அப்படியே விழறா, அவளை வதம் பண்ணினாராம். அதைத்தான் திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிறார். பூதனா சம்ஹாரம்னு பாகவதம் விசேஷமாக கொண்டாடுறது. அதே மாதிரி இந்த பெருமாளை திருமங்கை ஆழ்வார் மற்றொரு பாத்திரத்தை சொல்லும் பொழுது முற்றமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து வயசானப்புறம் நாம வயசான ஒரு கோயிலுக்கு நம்ம போக முடியாது, பத்ரியெல்லாம் மலைக்கெல்லாம் ஏற முடியாதுங்கிறதுனால ஆழ்வார் முன்னாடியே சொல்றார் முற்றமூத்து கோல் துணையா, ரொம்ப மூத்து போய் வயசாயிடுத்து, 70 வயசுக்கு மேல ஆயிடுத்து, கோல் துணையா முன்னாடி நோக்கி வளைந்து, முன்னாடி முருகு வளைஞ்சுடுத்து, முன்னாடி நோக்கி வளைந்து விற்ற கால் போல் தள்ளி மெல்ல, கால் இத்து எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்தா மூச்சு வாங்குறது. விற்ற கால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கு இளையாக முன் பெற்ற தாய் போல் பெற்ற தாய் போல் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு, பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமுளையூடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயான், உயிரை வற்ற வாங்கி உயிரை வற்ற வாங்கி உயிரை வற்ற வாங்கி உண்டவாயான் பதறி வணங்குதுமே. இல்லையா? அந்த பெருமாள் எங்க இருக்காரோ இந்த மாதிரி காரியம் பண்ற அந்த பெருமாள் எங்க இருக்காருன்னு காமிக்கிறார். அந்த பெருமாள் எங்க இருக்காரு தெரியுமா? வேற எங்கேயும் இல்ல, பத்ரியில இருக்கார். அந்த பெருமாள் நம்முடைய வல்வினைகள்லாம் தீர்க்கக்கூடிய பெருமாள். அந்த பெருமாள் தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி இந்த மாதிரி காரியம் பண்ணியிருக்கார். அதனால கிருஷ்ணன் இப்படி ஒரு லீலை பண்ணியிருக்கார் இல்லையா? அதான் சுவாமி தேசிகன் எழுதின சாதிச்ச சுவாமி தேசிகன் விஷப்பால தான் கொடுக்க வந்தா. பெருமாளுக்கு எதை அர்ப்பணம் பண்ணாலும் சந்தோஷமா ஏத்துக்கிறாங்கிறதுக்கு ஒரு திஷ்டாந்தம். பூதனை விஷப்பால தான் கொடுத்தா கண்ணனுக்கு, விஷத்தை அமிர்தமா பண்ணா. விஷத்தை கொடுத்தவளுக்கு அமிர்தத்தை கொடுத்தான் கிருஷ்ணன். அமிர்தம்னு சொல்றே புரியலையேன்னா, அமிர்தம்னா மோட்சம். நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா? இறக்கக்கூடிய தருவாயில
எவனொருத்தன் பகவத்ஸ்மரணம் பண்றானோ அவனுக்கு புனர்ஜென்மா கிடையாது, அவனுடைய நினைவுல இருந்தா. ஆனா நினைவு நம்ம வசம் இல்லையே. அப்ப நீ எதை நினைக்கிறியோ அதுவா பெறப்போம்னு நம்ம அனுபவிச்சோம் இல்லையா? அதே மாதிரி இங்க பார்த்தா அந்த காரியம் பண்ண போனவ பூதனன். ஆனா அவ மடியில வச்சிருந்தது யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா. அவன் திருமேனியை தூக்கி மடியில வச்சுட்டா இல்லையா? திருவடியால் இப்படி உதச்சிருப்பானே, அவன் திருவடி பட்டிருக்குமே அவளுக்கு. அந்த கிருஷ்ணனையே பார்த்து அவனுக்கு பால் கொடுக்கணும்னா எண்ணம் வேறா இருந்தாலும், மதம் பண்ணணுங்கிற எண்ணமா இருந்தாலும் கொடுத்தது கண்ணனுக்கு இல்லையோ? கண்ணனுக்குன்னு கொடுத்தா விஷமா இருந்தாலும் பெருமாள் அதை ஏத்துக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா ஏத்து அவனுடைய ஜென்மாவை அப்படியே பூர்த்தி பண்றார். அதனால புனர்ஜென்மா கிடையாது. அவ அப்படியே விஸ்வரூபம் எடுத்த மாதிரி அப்படியே கிடக்கா. அவளை தூக்கி வெட்டி வெளியில எடுத்து வரா. பாகவதத்தை சொல்றா, தனித்தனியா எல்லாத்தையும் எடுத்து வர மாதிரி அவ்வளவு பெரிய உருவம் எடுத்து கட்டைய போட்டு அவளை எரிச்சா என்ன வீசுறதா? சந்தன வாசனை வருதான், குங்குளிய வாசனை வருதான். ஏன் இப்படி வாசனை வருதுன்னு கேட்டுண்டா. பெருமாளை நினைச்சுண்டு அவன் பிராணம் போயிருக்க, பெருமாளை மடியில வச்சுட்டு பிராணம் போயிருக்க. எப்பேற்பட்டதான புண்ணியம் பண்ணவள் அவளுக்கு பெருமாள் அவளை வைகுண்டத்துக்கு சேர்த்து விட்டா. அதனாலதான் அப்படி சுகந்தம் வீசுறதுனாலும் அப்படிப்பட்ட பாக்கியம் சுவாமி தேசிகன் சாதிச்ச இந்த பூதனா சம்ஹாரத்தை எவரொருத்தர் கேட்டானோ, இந்த சரித்திரத்தை யாரொருத்தர் கேட்கிறேனோ அவளுக்கு மறுபடியும் ஒரு தாயில வயிற்றுல பிறந்து பாலை குடிக்கக்கூடிய ஒரு ஜென்மாங்கிறது கிடையாதுன்னு எழுதினார். அப்படிப்பட்டதான உயர்ந்தது புனர்ஜென்மா சம்சாரத்துல பிறக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு எழுதினார் சுவாமி. இப்ப இப்படி இந்த வயசு பண்ணும் பொழுது ஒரு 3 மாசம் இருக்கும் அந்த குழந்தைக்கு. 7வது மாசத்துல மற்றொரு ஆபத்து வருது. கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி. சகடாசுரன் ஒருத்தம் வண்டிக்கு கீழே குழந்தைய படுக்க வச்சிருந்தா. சகடம்னா சக்கரம். சக்கர ரூபத்துல ஒரு அசுரன் பிரவேசிச்சுட்டான் திடீர்னு. அந்த அசுரன் கம்சனால அனுப்பப்பட்டவன். அவன் என்ன பண்றான்? அந்த சக்கரத்தினால கிருஷ்ண பரமாத்மாவை கிருஷ்ணனை வதம் பண்ணணும்னு நினைச்சான். ஆனா கிருஷ்ணனை வதம் பண்ண முடியுமா? அவன் கால்னால கிருஷ்ணனுடைய திருவடியினால ஓங்கி எட்டி உதைச்சான். அந்த சக்கரம் ஒய்யின்னு சுத்திண்டே போய் விழுந்து அடிச்சு உடஞ்சி கை கால் தனித்தனியா போய் எல்லாம் தனித்தனியா போயிட்டான். சகடாசுர வதம் ஆயிடுது அந்த குழந்தைக்கு. அப்ப 7வது மாதம். இப்படி ஒவ்வொரு குழந்தையிலையும் திருவாழிலையும் அவனுக்கு விக்னங்கள் ஏற்படுறது. யாராவது வந்துட்டு இருக்கா அசுராள்லாம். சுவாமி நம்மாழ்வார் அனுபவிச்ச கடந்தும் முறிந்தும் சகடபசுரர் உடல் வேறாக, தடந்தும் முறிந்தும் சகடபசுரர் உடல் வேறாக, பிடந்தினிய திருக்காலாண்ட பெருமானே, தடந்தும் முறிந்தும் சகடபசுரர் உடல் வேறாக. சக்கரம், அந்த சக்கரத்தை ஒரு உதவிட்ட கிருஷ்ண பரமாத்மா விட்ட உத்தரக்ஷணம் அந்த சகடம் உடஞ்சி போயிடுதான். தளர்ந்தும் முறிந்தும் தளர்ந்து போயிடுத்து. முறிஞ்சு அக்கு வேணி ஆணி வேறான்னு சொல்றோமே அந்த மாதிரி போயிடுதான். சகட வசூரன் உடல் வேறா. யார் பண்ணினா அந்த காரியம்? பிளந்து வீய திருக்காலாண்ட பெருமானே அப்படின்னு அனுபவிச்சார் சுவாமி நம்மாழ்வார். பெரியாழ்வார் சாதிக்கிற கஞ்சன் புணர்பினில் வந்த கடிய சகடம் உதைத்து பஞ்சக பேய் மகள் துஞ்ச வாய் முலை வைத்த பிரானே. கஞ்சல் புணர்பினில் வந்த எல்லா பாகவதமா இருக்கட்டும் ஆழ்வாராதிகளா இருக்கட்டும் அனுபவிக்கச்சே ரெண்டுத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறாளாம். என்ன ரெண்டுத்தையும்னா இந்த பூதனா சம்ஹாரம் சகடாசுர வதம் ரெண்டுத்தையும் சேர்த்தே கோத்து அனுபவிக்கிறார். அப்படி இந்த சகடாசுர சம்ஹாரமானது ஆட்சி முடிஞ்சு போயிடுச்சு. அதை சொல்ற ஆண்டாள், இந்த மாதிரி குழந்தை பூதனிய சம்ஹாரம் பண்ணினா கிருஷ்ண பரமாத்மா, சகடாசுரனை வதம் பண்ணினான் கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனை அனுபவிக்க வேண்டாமா? அதுக்காக நீ எழுந்து வரக்கூடாதா? அந்த பண்ண காரியம்லாம் யாருன்னு தெரியுமான்னு கேட்டா.
வெள்ள தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்து பண்ணதெல்லாம் யாரா? வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினைன்னு எழுதின ஆண்டான். வெள்ளத்தரவில்னா என்னன்னா திருப்பார்கடல். திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் இந்த அவதாரத்துக்கெல்லாம் மூலக்கிழங்குன்னு எழுதுறான். திருப்பார்கடல் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு மூலக்கிழங்கு அங்கிருந்தா அவதாரமா, சங்கல்பம் எல்லாம் அங்கிருந்தா ஆரம்பிக்கிறதா. அதனால அந்த பெருமாள் தான் சீமன் நாராயணன். அங்க திருப்பார்கடல் இருக்கக்கூடிய பெருமாள் தான் இவ்வளவு காரியமும் பண்ணி லீலை பண்ணவன் அந்த பெருமாள் தான் அப்படின்னு ஆண்டாள் அனுபவிக்கிறார். பெரியாழ்வார் சாதிக்கிற வெள்ளை வெள்ளத்தில் மேலொரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ளனித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாங்கொள் என்றாசையினாலே. வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை, ஆதிசேஷ தர்மத்தில் படுத்து இருக்கக்கூடிய பெருமாள் அவன் எப்படி இருக்கா? ஆதிசேஷனா வெள்ள வெள்ளேன்னு இருக்கக்கூடிய ஆதிசேஷனா, அழுக்கப்படாத ஆதிசேஷன், சில்லில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன், சுகந்தம் வீசக்கூடிய ஆதிசேஷன், மெத்தி மெத்தி இருக்கக்கூடிய ஆதிசேஷன். அந்த வெள்ளை வெள்ளத்தின் மேலொரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ளனித்திரை கொள்கின்ற மார்க்கம். அதுல கள்ளனித்திரை தூங்குற மாதிரி உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை இல்லையா? பெருமாள் உறங்கிட்டு இருக்கோம்னா உறங்கல என்றா யோகு செய்த பெருமானை. மீட்டிங்ல யாராவது இப்படி உறங்கிட்டு இருந்தாலும் உறங்கிட்டு இருக்காரு, நல்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, பெரிய அதிகாரி ஒரு உறங்குறாரு, என்ன உறங்கல சிந்தனை பண்ணிட்டு இருக்காரு. மேற்கொண்டு என்ன பண்ணலாம், இப்படி இல்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்கேன் என்ன பண்ணலாம்னு சிந்தனை பண்ணிட்டு இருக்காராம். அதனால பெருமாள் என்னன்னா சிந்தனை. பெருமாள் உறங்குற மாதிரி நமக்கு தெரியும், அவர் உறங்க மாட்டார். நமக்கு கண்ணு திறந்துட்டே இருந்தாலும் நேரம் என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. பெருமாள் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் என்ன நடக்கிறதுன்னு தெரியும். அதான் பகவானுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் இல்லையா? அதனால வெள்ள வெள்ளத்தில் மேலொரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ளனித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாங்குள் என்ற ஆசையினாலே பெரியாழ்வார் அனுபவிச்சார். அப்படிப்பட்டதான வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. வித்தின்னு சொல்றது காரணம் என்னன்னா எல்லா அவதாரங்களுக்கும் மூல கிழங்குன்னு சொல்லிட்டேன். மூலம் அங்கிருந்துதான். அதனால அப்படி உயர்ந்த விஷயமாக சொல்றார். அப்புறம் என்னன்னா அந்த பார்க்கடல்ல தூக்கிட்டு இருக்கக்கூடிய பரந்தாமன், அந்த பரந்தாமன் அடுத்த அடி சொல்றா உள்ளத்தை கொண்டு. அந்த திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய பெருமாளை உள்ளத்தை கொண்டிருப்பவர்கள் யாரு? இந்த பெருமாள் உள்ளத்தை கொண்டிருக்கக்கூடிய முனிவர்களும் யோகிகளும். முனிவர்கள் யோகிகள் உள்ளத்தை கொண்டிருப்பார்னா திருவனந்தாழ்வான் மேலே சயனித்திருப்பது அப்படின்னு வியாக்கியானம். திருப்பார்கடல்ல திருவனந்தாழ்வான்னா ஆதிசேஷனுக்கு திருவனந்தாழ்வான் தமிழ்ல திருநாமம். அது மேல சயனிச்சிருக்கக்கூடிய பெருமாள் பெரியாழ்வார் அனுபவிக்கிற அதபத்தமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரபத்தமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தாமும் அகம்படி வந்து புகுந்தே பறவை திரை பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தல் பட்டினங்காவல் பொருட்டே. பரவுகின்றான் விட்டு சித்தல் பட்டினங்காவல் பொருட்டே. அரபத்தமளியினோடும் ஆதிசேஷ தல்பத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அழகிய பார்க்கடலோடும். அழகியதான திருப்பார்கடலோடு இருக்கக்கூடிய சேனிச்சிருக்கக்கூடிய பெருமாள் அரவிந்த பாவையும் தாமும். அரவிந்த பாவின தாயார், தாமரையாள்னு கொண்டாடுறோமே அந்த தாயார் அகம்படி வந்து புகுந்து. பெரியாழ்வார் சாதிக்கிறார் அந்த பெருமாளோட கூட இருக்கக்கூடிய தாயார் அப்படியே திருப்பார்கடலோட ஆதிசேஷ கல்பத்தோட என்னுடைய மனசுக்கு வந்துட்டார். அப்படிப்பட்டதான உள்ளத்தை கொண்டு அப்படின்னு பெரியாழ்வார் முதலையே பாடும் பொழுது
அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு தானே ஆரம்பிக்கிறது. எத்தனை காலம் ஆனாலும் பெருமாளை பார்த்து பிரார்த்திக்கிறார், எனக்கும் உனக்கும் ஒரு பிரிவில்லாதபடி நான் இருக்கிற வரைக்கும் பாடிண்டே இருக்கணும்பா, உன்ன எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்கிறார் இல்லையா பெரியாழ்வார். அடியார்கள் குழாங்களுடன், அடியார்கள் குழாங்களோட இருக்கணும் அப்படின்னு அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து, தானும்னா அந்த எம்பெருமானோட சேர்ந்து என்னுடைய மனசுல வந்து விழுந்தான, மனசுல வந்து புகுந்து வாழ்ந்து இருக்கானா. மனக்கடலில் வாழ வல்ல வாசுதேவா அப்படின்னா அப்படிப்பட்டதான வாசுதேவனாச்சேன். பனிக்கடலில் பள்ளி கோளை, பனிக்கடலில் பள்ளி கோளை பழக விட்டு ஓடி வந்து, ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மனாட நம்பி. பனிக்கடலில் திருப்பார்கடல்ல பள்ளி கோளை பழக விட்டு, அங்க இருக்கக்கூடிய பெருமாள் ஓடி வந்து என் மனக்கடலில், அங்க வாழக்கூடிய இடம் திருப்பார்கடல் இருக்கு பெருமாளுக்கு. ஆனா அந்த திருப்பார்கடலை விட்டா செங்கதிர் இடம் இருக்கு, அங்க இருக்கலாம் பெருமாள் வாசம் பண்ணலாம். அந்த இடத்தையும் விட்டா, சூரிய மண்டலத்தை விட்டான், வானகத்துல இருக்கலாம் பெருமாள், அந்த இடத்த விட்டுட்டான். எல்லாம் பெரியாழ்வார் சாதிக்கிற எல்லா இடத்தையும் விட்டு என்னுடைய மனசுதான் அவருக்கு இருப்பிடமாக இருக்கணும்னு என்ன சங்கல்பிச்சுட்டு என்னோடத்துல வந்தியப்பா அப்படின்னு வர்ணிக்கிற. ஓடி வந்தன் மனக்கடலில் வாழ வல்ல, மனக்கடலில் வாழ வல்ல மாயமனாள நம்பி. தனிக்கடலே 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 தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு குறித்தாக்கினையே. உனக்கு இடமாயிருக்க, உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே. உனக்கு இருக்கணுமா இருக்கணுங்கிறதுக்காக என்ன ஒரு எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி உனக்கு பரிபூர்ணமா கைங்கரியம் பண்ணணும்னு மனசுல வந்து நீ வந்து இருந்தியப்பா. இப்படி ஒரு கிருபை பண்றியே, நான் உன்னை என்னன்னு சொல்றது. நம்ம விதைகள்லாம் தீக்கிறான் இல்லையா. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவன் நினைச்சாதான் நம்முடைய மனசுல வர முடியும், நாம என்ன நினைச்சாலும் வர முடியாது. அதனாலதான் அவருக்கு விஷ்ணு சித்தர்னு திருநாமம். அதுக்கு 2 அர்த்தம். அடியனுடைய குருநாதர் கல்யாணபுர சுவாமி சாதிப்பார் காலக்ஷேபத்துல. விஷ்ணு சித்தன்கிறதுக்கு 2 அர்த்தம் அதுக்கு. அவருடைய திருநாமத்துக்கு விஷ்ணுவை சித்தத்துல கொண்டிருக்கிறதுனால விஷ்ணு சித்தர்னு திருநாமம், விஷ்ணுடைய சித்தத்துல இவர் இருக்கிறதுனாலையும் விஷ்ணு சித்தர்னு திருநாமம் சாதிப்பார். ஏன்னா அந்த பேர் 2 பக்கமா அண்மையமாகும். அதனால பெருமாளை நினைச்சு பெருமாள் இடத்துல என்ன காப்பாத்துன்னு சொல்லக்கூடிய பக்தன் ஒரு புறம், பெருமாளை நல்லபடியா காப்பாத்தணுமே, பெருமாளை காப்பாத்தணுமே, பெருமாளுக்கு ஒண்ணு வந்துடக்கூடாது, பெருமாளுக்கு காணி வந்துடக்கூடாது நினைக்கக்கூடிய பக்தான் ஒரு புறம். அதனால பெருமாளால் நினைக்கக்கூடிய ஒரு பக்தன் யாருன்னா விஷ்ணு சித்தர். அவர் தான் பெரியாழ்வார். பெரியாழ்வார் சாதிக்கிறார், இப்படி ஒரு எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி ஏங்க இல்லையா. ஒவ்வொரு ஆழ்வார்களும் பெருமாளை கண்டு உருகிறார். அதனால இங்க ஆண்டார் சொல்றா, வெள்ளத்தரவில் கீழமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஒரு பதம் போட்டார். முனிவர்கள்னா யாரு, யோகிகள்னா யாரு? முனிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டா மனநசீலர்கள் எடுக்கிறார். யோகிகள்னா யோகாபியாசம் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு எடுக்கிறார். முனிவர்களும் யோகிகளும். அதனால இந்த முனிவர்கள் யோகிகளும் என்னன்னா, இப்படி சேனிச்சிருக்கக்கூடிய திருமால அனவரதமும் தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவரும். அதனால அப்படிப்பட்டதான முனிவர்களாம், அப்படிப்பட்டதான யோகிகளாம். அவ என்ன பண்ணுவா, காலமே எழுந்துக்கும் பொழுது மெல்ல எழுந்து பாலாம். மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம்னா. அதனால மெல்ல எழுந்து, ஏன் மெதுவா எழுந்துக்கணும்னா, நம்ம இரவு படுத்துக்கும் பொழுது பெருமாளிடத்துல பிரார்த்திச்சுட்டு படுத்துக்கும் பொழுது பெருமாளுடைய திருவடி வாரத்துல நம்ம படுத்துட்டு இருக்கிற மாதிரி தலையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு படுத்துக்கணும்.
அதே மாதிரி பெருமாள் நம்முடைய உள்ள ஹிருதயத்துக்குள்ள அவன் வாசம் பண்ணக்கூடியவனுக்கு ஒரு சயனம். பெரியாழ்வார் சாதிச்சார், மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லாருக்கு அளவதண்டத்தில் உயருமாமேன்னு சாதிச்சார். மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து, மானசீக பூஜை பண்றதுக்கு வெளியில பண்ண முடியாது. மானசீக பூஜைன்னா உள்ள பண்றது. உள்ள நீ அவனுக்குன்னு ஒரு ஆலயம் கட்டி மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி லட்சுமிபதியான எம்பெருமான அதுல ஸ்தாபிதம் பண்ணி பிரதிஷ்ட பண்ணி அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணு. புஷ்பம் சேர்க்கணுமேன்னா ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லார்க்கு, ஆர்வமாக ஆர்வத்தினால அவன் அர்ச்சி அரவதண்டத்தில் உயருமாமேன்னர். அந்த உள்ள இருக்கக்கூடிய பெருமாளை யோகிகள் எல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்காளே, அந்த யோகி உள்ள வச்சுட்டு இருக்கிறவா எழுதுக்கும் போது மெல்ல எழுதுப்பாள். உள்ளும் சிலம்பேனகான் புள்ளரையன் கோயில், அது சொல்லிட்டே வரும் பொழுது வெள்ள தரவில் துகில வந்த எத்தீனை உள்ளத்தே கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவோ மெல்ல எழுந்து, அப்படி எழுந்த உடனேயே ஹரிது 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 ஹரி சொல்லிருக்கு இல்லையா சாஸ்திரம். 7 தடவை ஹரிநாமத்தை சொல்லணும். சுப்பிரபாதம் எழுதுகிறச்சே அந்த முனிவர்கள்லாம் ஏன் மெல்ல எழுதுகிறான்னா, ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பகவான ஜாக்கிரதையா காப்பாற்றணுமே, அவர் பயந்துடக்கூடாது, அவருக்கு பதட்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி மெல்ல எழுந்து ஹரி என்ற ஹரிது ஹரிது ஹரின்னு சொல்லணுமா. ஹரி காதுக்குள்ள நம்ம காதையும் விழுற மாதிரி சொல்லக்கூடாது, பேரரவமும் சத்தமா சொல்லணுமா, ஹரி 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 இல்லையா. அதனால மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் அப்படின்னு சொன்னா அந்த 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 விஷயத்தை வியாக்கியாதங்கள் அனுபவிக்கிறா. அவ எப்படி எழுந்திருப்பாங்கிறத சொல்றா. கர்ப்பிணி ஸ்திரீ கரு குழந்தைக்கு எழுமா போலே அப்படின்னு வியாக்கியானம். கர்ப்பமான ஸ்திரீ நம்ம ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோ, கர்ப்பமா இருக்கா நம்ம குழந்தை அப்படின்னா அவ படுத்துக்கும் பொழுது ஜாக்கிரதையா மெதுவா தானே படுத்துப்பா. அதே மாதிரி எழுந்துக்கும் பொழுதும் மெதுவா மெதுவா பிறண்டு மெதுவா கையை ஊனிட்டு எழுந்து அப்படி மெதுவா அப்படி மேல உட்கார்ந்துப்பான். ஏன்னா குழந்தை பிறன்ற கூடாது, குழந்தை உள்ள என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால குழந்தைக்கு ஆபத்து இல்லாம இருக்கணுமேனு ஒவ்வொரு க்ஷணமும் நினைச்சுப்பாளாம் கர்ப்பஸ்திரீ. அதனாலதான் ஆகாரம் சாப்பிடுச்சே கூட இது சாப்பிட்டா குழந்தைக்கு சளி பிடிச்சுக்குமோ, இதை நாம சாப்பிட்டா குழந்தைக்கு ஜுரம் வந்துருமோ, நமக்கு ஜுரம் வந்தா குழந்தைக்கு வந்துருமே, நமக்கு சளி வந்தா குழந்தைக்கு சளி வந்துருமே அப்படின்னு பார்த்து 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 அந்த 10 மாச காலம் அப்படியே அந்த குழந்தைய காப்பாற்றணும் காப்பாற்றணும் காப்பாற்றணுங்கிற எண்ணத்திலே இருக்கா இல்லையா தாயி. அதனாலதான் தாய் வசந்தவள் சொல்றது இல்லையா. அந்த தாய் எப்படி இருக்கா, அதனாலதான் ரிஷிகள் தண்டகாரண்யவாசிகளான அந்த ரிஷிகள்லாம் சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் உள்ள வச்சையே சரணாகதி பண்ணும் பொழுது என்னை நீ எப்படி காப்பாற்றணும் தெரியுமா ராமா, கர்ப்பமூத ஸ்தபோதனாகா, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை எப்படி நீ காப்பாத்தினியோ அந்த மாதிரி என்ன காப்பாற்றணும்னு கேட்கிறாளாம். இப்ப கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை எப்படி காப்பாத்துவா தாயி அப்படின்னா அதுக்காக ஒண்ணு கேட்க தெரியாது, எனக்கு பசின்னு சொல்ல தெரியாது, எனக்கு சாப்பிடணும்னு சொல்ல தெரியாது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல தெரியாது, பேச தெரியாது, கண் திறந்து பார்க்க தெரியாது, அது ஒண்ணும் தெரியாத அந்த சிசுவுக்கு அந்த தாயானவள் எப்ப எப்ப என்னென்ன தேவைப்படுமோ அதை அப்ப அப்ப கவனிச்சு எப்படி எப்படி கொடுப்பாளோ அது மாதிரி ராமா நீனா பார்த்து நாங்களா கேட்கும்படியா வச்சுக்காத, நீனா பார்த்து அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்திக்கிறாளோ. அந்த மாதிரி இங்கே சொல்லும் பொழுது அந்த கர்ப்பிணியான அந்த ஸ்திரீ கருக்குழந்தைக்கு எழுமா போலே, குழந்தைய பார்த்துட்டு அப்படி மெல்ல எழுந்து கையை ஊனிட்டு அப்படி எழுமா போலே இந்த ரிஷிகள்லாம் இங்க இருக்கக்கூடியதான அந்த யோகாபியாசம் பண்ணக்கூடிய யோகிகள்லாம் அப்படி மெதுவா எழுந்திருப்பாளாம். அந்த மெதுவா எழுந்து அப்படி உட்காருவாளாம். அந்த உட்கார்ந்து அவ சொல்லக்கூடிய ஹரிநாமம் உனக்கு கேட்கலையாமா, சத்தமா சொல்றாளே
ஹரிநாமத்தை சத்தமா சொன்னாலே உனக்கு கேட்கலையா? அதனால உள்ளம் அது கேட்கும் பொழுதே உனக்கு உள்ளம் குளிர்ந்துக்கணுமே. ஹரிநாமத்தை கேட்டாலே உள்ளம் குளிரணுமே. ஆச்சரியமான நாமாவாச்சே. அந்த நாமாவை கேட்டுட்டாலே உனக்கு அந்த உடனே எழுந்துக்கணும்னு தோணணுமே. அந்த ஹரிநாமம் உனக்கு உள்ள குளிரணுமே. அதனால உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ அப்படிங்கிறா. அது கூட வியாக்கியானம் சொல்லும் பொழுது படுக்கையில் வெள்ளமிட்டார் போலே, படுக்கையில் பெருவெள்ளமிட்டார் போலே அப்படின்னு வியாக்கியானம். படுக்கையா படுத்துட்டு இருக்கோம், நம்ம படுத்துட்டு இருக்கோம், நம்ம அதுல பால்கனிக்கு பக்கத்துல ரூம்ல படுத்துட்டு இருக்கோம். பால்கனி கதவுல இருந்து ராத்திரி மழை பெஞ்சாக்க தீர்த்தம் வருதுன்னு நமக்கு ஜலம் வருதுன்னு தெரியாதுன்னு வச்சுக்குவோம். ராத்திரி மழை பெஞ்சும் தெரியாது, அசந்து தூங்குறோம்னா அந்த அடிக்கிற மழையில அந்த கதவீடு தொழிலாட்டி ஜலம் வந்து இந்த ரூமுக்குள்ள வந்து படுக்கையில வந்து சில்லுன்னு பட்டோம்னா அப்படியே எழுந்துருக்க முடியா பரபரப்பா. அந்த மாதிரி நீ எழுந்துக்க வேண்டாமா? படுக்கையில் பெருவெள்ளமிட்டார் போலே நீ எழுந்துக்க வேண்டாமா? பகவன் நாம ஹரிநாமத்தை சொல்றாடே, பொழுது விடிஞ்சு விடுத்தே, நாம இன்னும் படுத்துட்டு இருக்கோமே, நாம எழுந்துக்க வேண்டாமா? எழுந்துக்க வேண்டாமான்னு நீ உடனே துடிப்போட பரவசத்தோட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுமேங்கிற எண்ணத்தோட நீ எழுந்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாளாம். உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோ ரெம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தினால பிள்ளாய் அப்படின்னு பகவத் அனுபவத்திற்கு புதியவளே அப்படின்னு இந்த பாசுரத்தினால எழுப்புறா. நாளைக்கு மற்றொரு தோழியை எழுப்ப போறா. அதனால ஒவ்வொரு இந்த 10 பாசுரத்திலையும் ஒவ்வொரு தோழிகளையும் எழுப்புறதாக நம்முடைய பூர்வாச்சாரியாலாம் பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணி வச்சிருக்கா. அதுபடி அனுபவிப்போம். இதுகாரும் இந்த கதையை சிரவணம் பண்ண எல்லாருக்கும் சமஸ்த மங்களத்தையும் பெருமாள் கொடுக்கட்டும், ஆழ்வாராச்சாரியார்கள் கொடுக்கட்டும்னு பெருமாளுடைய திருவடியிலையும் ஆஞ்சநேயனுடைய திருவடி வாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தின்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதः தஸ்மை வேங்கடநாதாய மமநாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகீம் மகீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. மங்கள முடிவு வரைக்கும் எல்லாரும் எழுந்துக்காம இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.